நிறைய நேரம் நம்மள நாமே ஆக்கியபைடா வச்சுக்க காரணம் தனிமையில இருக்க பழகாததுதான். ஒரு சிலர்னால கொஞ்ச நேரம் கூட தனியா இருக்க முடியாது. இந்த மனநிலைய நம்ம எல்லாருமே வாழ்க்கையில ஒரு முறை அட்லீஸ்ட் கடந்துதான் வந்திருப்போம். தனிமை கொடுமையானதுன்னு சொல்லிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே தனிமை இனிமையானது. ஏன்னா நம்ம தனிமையில இருக்கப்போதான் நம்ம யாரு, நம்மள எப்படி மெருகேத்திக்க முடியுங்கிற கேள்விகளுக்கு நமக்குள்ளேயே பதில் கண்டுபிடிக்க முடியும். அந்த தனிமையை ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம இமோஷனலா பேலன்ஸ்டா இருக்கணும். அந்த பேலன்ஸை கொண்டு வரக்கான வழி மெடிடேஷன். மெடிடேஷன் செய்யலான்னு இந்த வீடியோவை பார்த்து கன்வின்ஸ் ஆனவங்களுக்கு அதை கரெக்டா எப்படி செய்யறதுன்னு நிறைய கேள்விகள் இருக்கு. இந்த பதிவுல அதை முழுமையா பார்க்கலாமா? நம்ம செய்யற வேலைய முழு ஈடுபாடோட மைண்ட் அளவுல கூட எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம ஃபோக்கஸ் பண்ணி செய்யறது தான் மெடிடேஷன். அப்படி ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஒரு விஷயம் எடுக்கிறோம் இல்லையா, அது பிரீதிங்கா இருந்தா அது மைண்ட்ஃபுல் பிரீதிங் மெடிடேஷன். வாழ்க்கை ஃபுல்லும் மூச்சு விட்டுட்டே தான் இருக்கும், ஆனா அதை கவனிச்சு செய்ய மாட்டோம். மைண்ட்ஃபுல் பிரீதிங்னு ஏன் சொல்றோம்னா, அந்த மெடிடேட் பண்ற டைம்ல மூச்சு மேல மட்டுமே கவனம் செலுத்த போறோம். கேட்க ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஆனா செய்ய ஆரம்பிச்சாதான் மைண்ட கொஞ்ச நேரம் எதுவுமே யோசிக்காம வைக்கிறது எவ்வளோ சேலஞ்சிங்னு தெரியும். நீங்க இப்போதான் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா உங்க மனசுல தோணக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் இந்த பதிவுல என் அனுபவத்துல பதில் சொல்றேன். Why should I meditate? நான் எதுக்காக தியானம் பண்ணணும்? எந்த விஷயமுமே நம்ம எதுக்காக பண்றோம்னு தெரிஞ்சு பண்ணா அதை கொஞ்சம் இன்வால்வ்டா செய்வோம். மெடிடேஷனுக்கு இருக்க முக்கியமான பெனிஃபிட்ஸை நான் இந்த பதிவுல சொல்லியிருக்கேன். அதுல இருந்து நீங்க எதுக்காக செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணுங்க. இன்னில இருந்து ஒரு நாள் கூட தவறாம கமிட்டடா நீங்க மெடிடேட் பண்ண இந்த ரீசன் தான் உங்களை வழி நடத்த போகுது. How should I meditate? எப்படி தியானம் செய்யணும்? மெடிடேஷனை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் செய்யணும், இங்கதான் செய்யணும்ட்டு எதுவுமே இல்லை. உட்காந்துட்டு செய்யலாம், நடந்துட்டு செய்யலாம், படுத்துட்டே கூட செய்யலாம். ஆனா பிகினர்ஸ்க்கு நான் சஜஸ்ட் பண்றது உட்காந்து செய்யறது. உங்களுக்கு கீழே உட்காந்து செய்ய கஷ்டமா இருந்தா சேர்லயே நிமிர்ந்து உட்காந்து செய்ய ட்ரை பண்ணுங்க. கீழே உட்காருறீங்கன்னா பத்மாசனால செய்ய முடிஞ்சா அதுதான் பெஸ்ட். இல்லாட்டி நம்ம நார்மலா உட்கார்ற மாதிரி கூட உட்காந்து செய்யலாம். கைகளை தொடைகள் மேல மேல் நோக்கியபடி வைக்கலாம், இல்ல கால் மேல ஒரு கை மேல இன்னொரு கை வைக்கலாம். முகத்தை நேரா வச்சுக்கோங்க. நீங்க மெடிடேட் பண்ற டைம் ஃப்ரேம் முழுவதுமே பொசிஷன் சேஞ்ச் பண்ண போறது இல்ல. சோ உங்களுக்கு கம்ஃபர்டபுளான பொசிஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. கண்களை க்ளோஸ் பண்ணிக்கிறது பெட்டர், ஃபோக்கஸ் பண்ண ஈஸியா இருக்கும். கண்கள் க்ளோஸ் பண்ண உங்களுக்கு பிடிக்கலனா செவரை பார்த்து உட்காந்துக்கோங்க. மெடிடேட் பண்றதுக்கு உங்களை சுத்தி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத சூழலை கிரியேட் பண்ணிக்கோங்க. காலையில டைம்ல தான் உங்களை சுத்தி வீட்டுல சத்தம் இல்லாம இருக்கும்னா காலையிலேயே பண்ணுங்க. போனை சைலண்ட் மோட்ல போட்டுக்கோங்க. டெடிகேட்டடா மெடிடேஷனுக்குன்னு ஒரு ஸ்பாட் வைக்க ட்ரை பண்ணுங்க. போக போக அந்த இடத்த பார்த்தாலே மெடிடேட் பண்ணணுங்கிற ஃபீல் உங்களுக்கே வரும். What should I do while meditating? தியானம் செய்யறப்போ என்ன செய்யணும்? மெடிடேட் பண்றதுக்குன்னு உட்கார்ந்த அப்புறமா எது மேல கவனம் செலுத்த போறோம்னு முடிவு செய்யணும். மூக்கு வழியா மூச்சு உள்ள வெளியே போற ஃபீலா இருக்கலாம். மூச்சு விடுறப்போ வயிறு உள்ள வெளியே போறது மேல, இல்ல உங்க ஹார்ட் பீட் மேல. ஆரம்பத்துல ஒரு நிமிஷம் உங்களால ஃபோக்கஸ் பண்ண முடிஞ்சாலே பெருசுதான். அதுக்கப்புறம் மைண்ட்ல ஒவ்வொரு தாட்டா எழ ஆரம்பிக்கும். இன்னைக்கு என்ன சமைக்கலாம், பால்காரர் வந்துட்டாங்களா, குழந்தைங்க முழிச்சிட்டாங்களா அப்படின்னு எல்லாம். தாட்ஸ் வரப்ப என்ன செய்யணும்னா, அந்த தாட்ஸை ப்ராசஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா அந்த தாட்ஸ்க்கான பதிலையோ சோர்ஸையோ தேடாதீங்க. கவனம் திசை மாறுறது தெரிஞ்சு திரும்ப உங்க கவனத்தை மூச்சு மேல கொண்டு வாங்க. மெடிடேட் பண்ற ஃபுல் டைமுமே நம்ம இதை தான் செய்ய போறோம். மூச்சு மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம், மைண்ட் வேற ஏதாவது திங்க் பண்ணும், திரும்ப மூச்சு மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். கான்ஷியஸா இதை ஒவ்வொரு வாட்டியும் செய்யறப்பையும் ஃபோக்கஸ் பண்றதுக்கான மசில் பிரெயின்ல ஸ்ட்ராங் ஆகும். அப்போ போக போக அந்த தாட்ஸ் எழாம மைண்ட் நம்ம கண்ட்ரோலுக்கு வரும். When and how long should I meditate? எப்போ எவ்வளோ நேரம் தியானம் செய்யணும்? ஸ்டார்ட் பண்றப்போ 5 minutes மெடிடேட் பண்ணுங்க. அப்புறம் ஒரு 1 week கழிச்சு 10 minutes இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேல உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமா பண்ணலாம். மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்றப்போ போன்ல டைமர் செட் பண்ணிக்கோங்க.
5 நிமிஷம் ஆச்சா 10 நிமிஷம் ஆச்சாங்கிற அந்த ஒரு தாட்டை அட்லீஸ்ட் மைண்ட்ல இருந்து எலிமினேட் பண்ணலாம். மார்னிங் ஈவினிங் 2 நேரமும் செய்யலாம். மார்னிங் செய்யறது அந்த நாளையே பாசிட்டிவா மாத்தும். நைட் செய்யறது நல்ல ரிலாக்ஸ்டான தூக்கத்தை கொடுக்கும். மார்னிங் எழுந்த உடனே மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கிறதால அப்போ பண்றது பெட்டர். வெளியில எங்காவது இருக்கப்போ உங்களுக்கு டென்ஷன் ஆற மாதிரி தோணுச்சுன்னா கூட குவிக்கா ஒரு 1 மினிட் இருக்க இடத்துலயே மெடிடேட் பண்ணலாம். when will I see the benefits? பலன்கள் எப்போ தெரிய ஆரம்பிக்கும்? மெடிடேஷனுக்கு இருக்க ஏராளமான பெனிஃபிட்ஸ்ல நீங்க விரும்புற பெனிஃபிட்டை பார்க்க ஃபிக்ஸட் டைம் ஃப்ரேம் கிடையாது. ஒரு சிலருக்கு முதல் நாள்லயே தெரியும், ஒரு சிலருக்கு 1 மாசம் கழிச்சு தெரியும், அதுக்கு மேல கூட ஆகலாம். மருந்து மாதிரி 1 வீக் ஃபாலோ பண்ணா போதும், அதுக்கு மேல செய்ய தேவையில்ல அப்படின்னு இல்ல. மெடிடேஷன் ஒரு லைஃப் ஸ்டைல். டெய்லியும் குளிக்கிற மாதிரி மெடிடேஷனும் டெய்லியும் பண்ணணும். Can I listen to music while meditating? மெடிடேட் பண்றப்போ மியூசிக் கேட்கலாமா? மெடிடேட் பண்றப்போ மியூசிக் உங்களை ரிலாக்ஸ் பண்ணதுன்னு தோணுச்சுன்னா மியூசிக் கேளுங்க. சயின்டிஃபிக்கா குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சில மியூசிக் கேட்கறப்போ மைண்டை ரிலாக்ஸ் பண்ணும்னு ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டெய்லியும் தவறாம மெடிடேட் பண்றதுக்கு என்கிட்ட இருந்து கொஞ்சம் டிப்ஸ். டெய்லியும் இந்த டைம் இந்த பிளேஸ்ல கண்டிப்பா நான் மெடிடேட் பண்ணுவேன்னு கமிட் பண்ணுங்க. அப்போ அது உங்க ரொட்டீன் ஆகும். முடிஞ்ச வர டயர்டா இருக்கப்போ மெடிடேட் பண்ணாதீங்க, அது அந்த சுவாரஸ்யத்தையே குறைச்சிடும். மூச்சு மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு பதிலா ஓம் மாதிரியான மந்திரங்கள் சொல்லியும் மனசை ஒரு நிலைப்படுத்தலாம். இது ரெண்டுமே வேணான்னு நினைச்சா 1ல இருந்து 10 வரைக்கும் ரிப்பீட்டடா மூச்சை கவுண்ட் பண்ணிட்டே இருங்க. இது நிச்சயமா கவனிக்க ஹெல்ப் பண்ணும். ஆழமா மூச்சு விடணும்னு அவசியம் இல்ல, சாதாரணமாவே மூச்சு விடலாம். ஃப்ரெஷ்ஷான பூ இல்ல ஊதுபத்தியோட ஸ்மெல் உங்க தியான அனுபவத்தை சிறப்பாக்கலாம். மெடிடேட் பண்றப்போ நிறைய தாட்ஸ் வருது, மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல, என்னால கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, எனக்கு மெடிடேஷன் பண்ண வராதுன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே அந்த ஸ்டேஜ் கிராஸ் பண்ணி தான் வரும். மனச போற போக்குல முதல்ல விட்டுட்டு எண்ண அலைகள் எப்படி இருக்குன்னு ப்ராசஸ் பண்ணாம பாருங்க. தாட்ஸ் வரது ரொம்ப நார்மல். திரும்ப அட்டென்ஷனை மூச்சு மேல கொண்டு வாங்க. பழக பழக நிச்சயமா எல்லார்னாலையும் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க ஃபோக்கஸ் பண்றதுக்கு கைடட் மெடிடேஷன் கூட ஹெல்ப் பண்ணலாம். இருக்க இடத்துலயே நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு 3 நிமிஷம் மெடிடேட் பண்ணலாமா? கண்கள் மூடிக்கோங்க, மூச்சு மேல கவனம் செலுத்துங்க.
மெதுவா கண்ணை திறங்க. எவ்வளோ தாட்ஸ் வந்துட்டு போயிருந்தாலும் ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்குல்ல, இந்த வைப்ரேஷன் நாள் ஃபுல்லும் இருந்தா, வாழ்க்கை ஃபுல்லும் இருந்தா, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கணுங்கிறக்காக எவ்வளோ ட்ரால் வீடியோஸ் பார்க்குறோம். லைஃப் ஃபுல்லா நிம்மதியா இருக்கிறதுக்கான வழி மெடிடேஷன். நம்ம வாழ்க்கைக்காக டெய்லி ஒரு 10 minutes இதை செய்ய மாட்டோமா? மெடிடேட் பண்றதால வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம இருக்கும்னு நான் சொல்லல. என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம ரெஸ்பாண்ட் பண்ற விதம் கண்டிப்பா மாறி இருக்கும். ஒரு இடத்துல உட்காந்து பண்றது தான் மெடிடேஷன்னு கிடையாது. தினசரி வேலைகள்ல ஈடுபட்டிருக்கப்போ கூட மெடிடேட் பண்ணலாம். பீயிங் பிரசன்ட் இன் த பிரசன்ட் மொமெண்ட் இஸ் த கீ. நீங்க என்ன வேலை செய்றீங்கனாலும் அதை முழுமையா ஃபீல் பண்ணி அது மேல மட்டும் கவனத்தை வச்சு பண்ணா அது கூட மெடிடேஷன் தான். மல்டி டாஸ்கிங்கிற பேர்ல மொபைல் ஃபோன் வந்துட்டு அப்புறமா சாப்பிட்றப்போ பிளேட்ல சாப்பாடு இருக்கோ இல்லையோ கையில ஃபோன் இருக்கும். சாப்பிட்ற சாப்பாடை ஃபீல் பண்ணி கடைசியா எப்போ சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. அம்மா கையால சாப்பிட்ட நிலா சாப்பாடு நினைவு இன்னும் ஏன் பசுமையா இருக்கு? ஏன்னா அந்த தருணத்தை அவ்வளோ ரசிச்சீங்க, அவ்வளோ பிரசண்டா இருந்தீங்க. அந்த மாதிரியான நிகழ்வுகள் வாழ்க்கையில தினமுமே நடந்துட்டு தான் இருக்கு. நம்ம தான் பிஸி ஆயிட்டோங்கிற போர்வைக்குள்ள மறைஞ்சு அதை கவனிக்கிறது இல்ல. மெடிடேட் பண்றதன் மூலமா வாழ்க்கையோட சின்ன சின்ன சந்தோஷத்தை கவனிக்க முடியும், ரசிக்க முடியும்னா வாழ்க்கையை எவ்வளோ அழகா மாறும்ல. மாற்றி காட்டுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைச்சா விஸ்டம் பெபிள்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்போதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். மெடிடேஷனோட பேசிக்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. குறைஞ்சது 100 பேர் அட்லீஸ்ட் மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண வைக்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். அதுல நீங்க ஒருத்தரா இருக்கணுங்கிறது ஏன் ஆசை. நீங்க எப்போ மெடிடேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணுங்க. நன்றி.